பதிவு பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்டில், அதாவது பாண்டி சண்டே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வேக்கம் இது மட்டும் நம்ம கிடச்சிது. அப்புறம் பேக்கப் லைட்டாக உடச்சிருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா C-type சார்ஜரு சுவிட்சோட எல்லாம் கரெக்ட் செட். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இந்த பேட்டரிலாம் எப்படி நம்ம மாற்றிருக்கோம், என்ன ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி ஒர்க்காக பார்த்தலாம். பக்காவாக வந்து சர்க் ஆகுது. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா C-type சார்ஜோட இருக்குது, நல்ல கண்டிஷன் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஹெட் செட்டு மட்டும் போனால் மாதிரி வரல, ஹெட் செட் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு இருந்தோம். பஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு 5 ஸ்க்ரூ இருக்குது. பஸ் ரிமூவ் பண்ணால் ஒரு சின்ன DC ஃபேனு, ஒரு லித்தியம் பேட்ரி, C-type சார்ஜர் வித்து ஒரு புஷ் பட்டனோட இருக்குது. இப்போ நம்ம லித்தியம் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா செட் ஓப்பன் பண்ணிடலாம். லித்தியம் பேட்டரி பஸ்ஸை செக் பண்ணிடலாம். யாரையுமே பேட்டரி தான் ஃபால்ட்டாக இருக்கும். பஸ்ஸு பேட்டரி செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த சார்ஜ் போர்ட் ஒர்க் ஆகுது பார்த்துடலாம். பாசிட்டிவ் ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், இந்த ப்ளூ கலர் நெகட்டிவாக இருக்குது. செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 20 வோல்ட் செலக்ஷன் பண்ணியிருக்கோம். அது ரெஸ்பான்ஸே இல்லை, 0ல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சார்ஜரை போட்டு செக் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த போர்ட்டு வந்து நல்லா இருக்கா, இந்த C-type போர்ட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து C-type சார்ஜ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C-type சார்ஜர் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ எவ்வளோ பேட்டரி வோல்டேஜ் வந்து பார்த்துடலாம், ஏன்னா சார்ஜ் ஆக சொல்லி பார்த்துடலாம். மறுபடியும் வந்து DC வந்து நம்ம 20 செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம பேட்டரி எதனா வந்து செப்பில் வைக்கலாம். இப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 1.17 வோல்ட் வந்து சார்ஜ் ஆகுது. இருந்தாலும் இது வந்து ரொம்ப நாள் எவ்வளோ நாள் ஆஃப் இருக்குன்னு தெரியல, கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. ஒரு ½ hour சார்ஜ் போட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதே ஓகேனா ஓகே, இல்லைனா நம்ம வேறு பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் பூஸ்டர் பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு ½ hour போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கன்னியூவாக வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நார்மல் பேட்டரி போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா 1200 மில்லி ஆம்ப், அதாவது 1.2 ஆம்ப்ஸ் உடையது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேஸ்ட் வச்சுட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீசால்ட்ரி பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது. ஒன்ஸ் ஆன் பண்ணி பார்த்தேன், ஃபேன் ரொட்டேட் ஆகுது, அப்படியே ட்ராப் ஆகிடுது ஃபுல் வோல்டேஜும். இது ரொம்ப நாள் ஆகுது. பேட்டரி மாதிரி தனியாக செக் பண்ணி வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது லோக்கல் பேட்டரி பாருங்கள், எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. இந்த 30 ரூபா 40 ரூபா கிடைக்கல, அந்த மாதிரி பேட்டரி இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி போர்டோட B- வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர் மைனஸில் பண்ணியாச்சு. B பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் நம்ம பட்டாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம போஸ்ட்டாக இருக்குது. நம்ம இதை ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் சார்ஜ் போட்டு செக் பண்ணலாம், மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ண என்ன ஆகுனா பேக்கில் உங்களுக்கு காட்டு வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வேக்கம் கிளீனர், அதாவது இது வந்து வேக்கம் கிளீனரு. பொதுவாக இது என்ன போனால் டஸ்ட்டு அந்த தூசிலாம் என்ன பண்ணால் ஃப்ரண்ட்டில் செட் பண்ணும், அதாவது இழுக்கும். அதுக்கு இந்த செட்டு வந்து நம்மகிட்ட இல்லை. இப்போ ரிமோட் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது. இதெல்லாம் பாட்டத்தை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஏன்னா இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, இன்சர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் செட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரண்ட் நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போதைக்கு டெம்பரரியாக இது வந்து பார்த்திங்கன்னா வேகம் க்ளீனாக ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஹெட் என்ன ஆகுனா ரெடியூஸ் ஆகிறதால இந்த ஹெட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து பேப்பர் வச்சு காட்டுறேன். கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு இந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் திக்கான ஷீட்டில் அறுத்து காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த பேப்பரை செக் பண்ணி பார்த்தலாம். ஆன் பண்ணுற போகிறேன். நல்லாவே எல்லாத்தையும் செட் பண்ணிக்க பாருங்கள் ஈஸியாக. இது நம்ம டெம்பரரியாக எதனா சின்ன இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வர்த்து தான் 50 ரூபாய்க்கு நடந்தது. பக்காவாக இருக்குது. நம்ம சார்ஜ் போட்ட பக்காவாக இண்டிகேஷனோட இருக்குது. பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரிப்பேருக்கு வரது ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லை அந்த BMS மட்டும் தான் போயிருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது மெயின் பார்த்தீங்கன்னா மோட்ரு, ஒரு BMS, ஒரு பேட்டரி இதாக இருக்கும். மேக்ஸிமம் பேட்டரி தான் போகும். இந்த மாதிரி இருந்தால் வாங்கி கம்மி ரேட்டில் பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். அடுத்த நாளில் போய் சந்திப்போம். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.